எண்ணெயை ஊத்திக்குங்க. ஏங்க கடுகு போடுங்க. ஏங்க கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. தக்காளி சாதம் இது தீஞ்சிடக்கூடாதுங்க. ஏங்க தீஞ்சிடவே கூடாதுங்க. மிதமா வதக்கினா போதுங்க. உப்பு போட்டுருந்த அளவுக்கு அதிகமா போட்டா நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிதமா வதக்கினா போதுங்க. இந்த கட் பண்ண தக்காளி போட்டுருந்த ஏங்க இது தக்காளி சாதங்க. தக்காளி போடுங்க. மூடிடுங்க. இப்ப பாருங்க ஓபன் பண்ணிருந்த மிதமா வெந்திருக்கு. இந்த மிளகா பொடி, இந்த மஞ்சள் பொடி, இந்த கரம் மசாலா இதெல்லாம் போட்டாதாங்க எங்க காரமா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சொன்னா கேளுங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டா மனமா இருக்கும், வாசனையா இருக்கும், சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்குங்க. எங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துங்க. அளவுக்கு அதிகமா தண்ணி வேணாம். இப்ப எங்க தீஞ்சிடக்கூடாதுங்க. மிதமா வதக்குங்க. மிதமா வதக்குங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப ஊத்துங்க தண்ணி. எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊத்துங்க. ஆனா அதுக்கு தகுந்த அளவு அரிசி ஊற போட்டுக்கணுங்க. நீங்க எங்க இப்ப பாருங்க தண்ணி வரும் கொதிக்குது. இப்ப போடுங்க அரிசி போடுங்க. இந்த தண்ணி ஊத்துன அளவுக்கு அரிசி போடுங்க. ஏங்க அளவுக்கு அதிகமா தண்ணி ஊத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தினா போதுங்க. இப்ப பாருங்க எலுமிச்சை சாறு. ஏங்க இது அப்பதாங்க டேஸ்ட் கொடுக்குங்க. அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும். இப்ப நல்லா போட்டு கலந்துங்க. இப்ப பாருங்க ஏங்க முக்காவாசி தான் வெந்திருக்கு. இன்னும் கால்வாசி வேகலைங்க. இப்ப இன்னும் கால்வாசி வெந்தா மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். இப்ப பாருங்க பிரியாணிங்க. ஏங்க வாவ் என்ன டேஸ்டா அழகா பிரியாணி பயங்கரமா இருக்கு. டீச்சர் நன்றி வணக்கம்.